கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தற்போது இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால் இது வேலை, வியாபாரம், சொத்து, உறவு, கல்வி, ஆன்மீகம் குறிக்கும் சில விஷயங்கள்லாம் குறிக்கும். ஆனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் சில தாமதங்கள் மற்றும் சிக்கல்கள் ஏற்படும். பழைய தவறுகளை திருத்தி புதிய வாய்ப்புகளை திறக்கும். பணவரவு தாமதமாக இருக்கும். கடன் மீட்பு சற்று சிக்கல்கள் உண்டு. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் குரு நேரடியாக மாறும்போது சில வாய்ப்புகள், அதிக லாபம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வரும். குடும்ப உறவு அப்படின்னு எடுத்தோம்னா குடும்ப உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள், குரு சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதாவது சில ஜாதகத்தில் நேரம் சரியா இல்லை. இப்போ கும்பராசியில் இருக்கீங்க, குரு தசை நடக்கிறது, கும்பராசிக்கு ஏதோ குரு தசை நடக்குது, ஏதோ ஒரு சில தசைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் தீரும். நிறைய நல்ல லாபங்கள், சில குரு உங்களை சோதிக்கும் நேரம் வந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் கைப்பிடியில் இருக்கும். தாமதம் தோல்வி அல்ல, குருவின் திருத்தம் உங்கள் வெற்றியின் உறுதி. உறவு, பணம், கல்வி எல்லாம் குருவின் அருளால் மீண்டும் வளர்ச்சி பெறும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜ. மகாகணபதி துணை கொண்டு, மாதா பிதா துணை கொண்டு, குரு ஆசீர்வாதத்தோடு குரு வக்ர பலன் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது மேஷராசி முதல் மீனராசி வரை கிரக மாற்றங்கள், கிரக வக்கரங்கள், ஆதிசாரம், கிரக பயிற்சி, அந்த மாதிரிலாம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் இல்லை. நம்ம வந்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே வாக்கிய பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒன்று. நான் கடைபிடிப்பதை பலன்களாக சொல்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது குரு வக்கர பெயர்ச்சி, குரு வக்கர நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, வக்கரகதி, வக்கர நிவர்த்தி அப்படின்லாம் உண்டு. அப்படி பார்க்கும்போது நவம்பர் மாதம் 18-11-2025 முதல் 17-11-2026 வரை புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசியில் வக்கரகதி ஆகி, பங்குனி மாதம் 3ஆம் தேதி 17-3-2026 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் மிதுன ராசியிலே வக்கர நிவர்த்தி ஆகிறார் குரு பகவான். குரு பார்க்க கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. ஜாதகத்தில் குரு நன்னா இருக்கணும். குரு நன்னா இருந்தால் தான் நல்ல பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குருவை வைத்து தான் நம்ம கேட்குறது. ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி, எதை வச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புத்திரகாரகன்னா குழந்தை பாக்கியத்திற்கு அதிபதி குரு. அந்த குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்கார். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. நீச்சம், உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அப்போது அந்த கல்யாண குரு பலன் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் புத்திரபாக்கியம், குழந்தைக்கு புத்திரபாக்கியம், அந்த யோகம் வந்துருத்தாங்கிறத தான் கல்யாண குரு பலனாக வந்துருத்தா அப்படின்னு கேட்குறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12 ராசிகளுக்கான இந்த வக்கரகதி, வக்கர நிவர்த்திக்கான பரிகாரங்கள், ஸ்லோகங்கள் என்ன சொல்லணும், 12 ராசிக்கு எப்படி இருக்கணும், என்ன கவனமாக இருக்கணும், என்னென்னலாம் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோஸ் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பேன். எதுவும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு தற்போது இருக்கக்கூடிய பாவத்திலிருந்து பார்த்தோன்னு சொன்னால் இது வேலை, வியாபாரம், சொத்து, உறவு, கல்வி, ஆன்மீகம் குறிக்கும் சில விஷயங்கள்லாம் குறிக்கும். ஆனால் குரு வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் சில தாமதங்கள் மற்றும் சிக்கல்கள் ஏற்படும். பழைய தவறுகளை திருத்தி புதிய வாய்ப்புகளை திறக்கும் அரிய காலம். ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலோ தெரிஞ்சோ தெரியாமலோ சில விஷயங்கள் பண்ணியிருந்தால் கூட எப்போ என்ன விஷயங்களை மாற்றணும், என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத சில விஷயங்களை பார்த்து பண்ணுங்க. பணவரவு தாமதமாக இருக்கும். கடன் மீட்பு சற்று சிக்கல்கள் உண்டு. வியாபாரத்தில் பழைய கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஆனால் குரு நேரடியாக மாறும்போது சில வாய்ப்புகள், அதிக லாபம், வெளிநாட்டு ஒப்பந்தங்கள் வரும். குடும்ப உறவு அப்படின்னு எடுத்தோம்னா குடும்ப உறவுகளில் சிறு சிறு மனக்கசப்புகள் உண்டு. மனக்கசப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க. கூப்பிட்டா வரமாட்டாங்க. மனைவி ஒரு இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க, கணவர் ஒரு இடத்துல பிரிஞ்சிருப்பாங்க. மனைவி கூப்பிட்டா கணவன் வரமாட்டாங்க, கணவன் கூப்பிட்டா மனைவி வரமாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும்.
பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்ந்து இருக்கிறதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். குரு அருளால் உறவு மீண்டும் இணையும். குழந்தைகள் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். காதல் உறவில் சற்று தாமதமாகும், புரிதல் பிழை இருக்கும். கனவு அதே போல் திருமண முயற்சியில் தடைகள் இருந்தாலும் குருவின் அருள் வந்தவுடன் நிச்சயம் நல்ல முடிவுகள் கிடைக்கும். முதல் மனமாக இருந்தாலும் சரி, மறுமணமாக இருந்தாலும் சரி, அந்த திருமணமாகப்பட்டது சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு தாமதம், மேலதிகாரிகளுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத சில இடத்துல இடமாற்றம் வரும். சில பேருக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா உடனே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். அதே போல் குரு சம்பந்தப்பட்ட வழக்குகள், அதாவது சில ஜாதகத்தில் நேரம் சரியா இல்லை. இப்போ கும்பராசியில் இருக்கீங்க, குரு தசை நடக்கிறது, கும்பராசிக்கு ஏதோ குரு தசை நடக்குது, ஏதோ ஒரு சில தசைகள் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் தீரும். நிறைய நல்ல லாபங்கள், சில விஷயங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம், மருத்துவம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மன அழுத்தம், முதுகு வலி, சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தைராய்டு, கிட்னி சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா மஞ்சக்காமாலை, சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பசும்பால் அபிஷேகம் பண்ணுறது சிறப்பு. பசும்பால், பசும் தயிர் அபிஷேகம் சிறப்பு. நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு எக்ஸ்பெஷலி இழுப்பு எண்ணெயில் விளக்கு போடுங்க, நெய்யில் விளக்கு போடுங்க. இதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ண, பசு நெய்யினால் ஏற்றி தீபம் ஏற்றி ஆலயம் போயிட்டு வாங்க, நிறைய சிவாலயம் போயிட்டு வாங்க, பாடல் பெற்ற ஸ்தலம் போயிட்டு வாங்க, காளஹஸ்தீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. எல்லாம் சிறப்பான ஒரு கோயில். மஞ்சள் நிற ஆடை, இதெல்லாம் சிறப்பாகும். குரு உங்களை சோதிக்கும் நேரம் வந்தாலும் அதிர்ஷ்டம் உங்கள் கைப்பிடியில் இருக்கும். தாமதம் தோல்வி அல்ல, குருவின் திருத்தம் உங்கள் வெற்றியின் உறுதி. உறவு, பணம், கல்வி எல்லாம் குருவின் அருளால் மீண்டும் வளர்ச்சி பெறும். அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும், கடன் பிரச்சனைகள் அதிகமாக தான் இருக்கும், குடும்பத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து தான் போகும். சில விஷயங்கள் எல்லாம் இருக்க தான் இருக்கும். நம்ம தான் சில விஷயங்களை என்ன செய்யணும், எப்படி கொண்டு போகணும், நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு, சுய ஜாதகத்தை பார்த்து நமக்கு நேரம் நல்லா இருக்கா, படிப்பு, குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்கா, குழந்தைகளுடைய படிப்பு மூலமாக அப்பா அம்மாவுக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும். குடும்பம், வேலை, தொழில் வேலை வாய்ப்பு, கடன் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்கள் செய்யணும். வாகனத்து சம்மந்தமான சில விஷயங்களை பார்த்து சில விஷயங்கள் கைக்கூடி வரும், சில விஷயங்கள் கைக்கூடி வரது கஷ்டம். சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பங்காளிகள் சண்டை, பங்காளிகள் பிரச்சனைகள், அது மாதிரி நிறையா இருக்கும். அரசியல் சம்மந்தப்பட்ட, கலைத்துறையில் சம்மந்தப்பட்டவர்களுக்கு நல்ல யோகங்கள், சிறு குறு தொழில்கள் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். அன்றாட வியாபாரம் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். குரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்களில் கவனமாக போங்க. ஆகாய விமானம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. கும்பராசி பொறுத்தளவிலே எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் ஞாபகம், குரு ஸ்லோகம், குரு மந்திரம் சொல்லுங்கள், குரு வழிபாடு செய்யுங்க. காலையில் எழுந்திருந்தோடனே சுப சகுனங்கள் என்று சொல்லக்கூடிய சில விஷயங்களை பாருங்கள். அதிகாலையில் எழுந்திருங்க, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருங்க, நவகிரகத்தில் நவதானியம் வைத்து வீட்டில் விளக்கு போடுங்க. நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏற்கனவே சனி, ராகு, சில கிரக மாற்றங்கள் சரியான சூழ்நிலையில் இல்லை. 2026 சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்களும் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். 3ஆம் நபர்கள் தலையீடு அதிகமாக இருக்கும். குடும்பத்திலேயே 3ஆம் நபர் பெண்களுடைய தலையீடுகள் அதிகமாக இருக்கும். என்றைக்குமே மன விஷயங்களை விட்டுறாது. சில பேருக்கு தனியாக போகணும், தனி கூடத்தனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சில எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். பரவாயில்ல, ஸோ ஏன்னா போகிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை, போயிடுவீங்க. ஸோ அதனால் போய் சிரமப்படக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பு. ஸோ அதெல்லாம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கும்பராசி பொறுத்தளவுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடைபெறும். கும்பராசி பொறுத்தளவு இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா வரும். கும்பராசி பொறுத்தளவுக்கு கால பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு நிறையா பண்ணுங்க, குரு வழிபாடு நிறையா பண்ணுங்க. கூடியமான வரைக்கும் வாரத்தில் 2 நாள் விரதம் இருக்கணுங்கிறத முடிவு பண்ணுங்க. வியாழக்கிழமை சனிக்கிழமை முடிவு எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நன்னா இருக்கும். பெண்களுக்கும் சிறப்பான ஒரு வாரமாக அமையும். கும்பராசி பொறுத்தளவுக்கு எதிலும் பொறுமை நிதானத்தோட வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பான சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் நடைபெறும். கோவிலுக்கு போனீங்கன்னா கூட கற்பூரம், ஊதுபத்தி, வெத்தலை பாக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போய் சுவாமிக்கு தரிசனம் பண்ணுங்க, வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. எல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லது, சுபம், வாழ்கோளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது குரு வக்கர பலன், வக்கர கதி, வக்கர நிவர்த்தி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பலன்கள் எல்லாமே நம்ம 12 ராசிகளுக்கு கேட்டோம். இந்த 12 ராசிகளுக்கு நம்ம கேட்டது எல்லாமே பொது பலன்கள் மட்டுமே.
உங்களுடைய சுய ஜாதகப்படி, சுய ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. என்னுடைய ஓய்வு நேரத்தில் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள், பேசுங்க. ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு ஜூம் மீட்டிங் கால் பண்ணி பேசி உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கோங்க. எந்த கோவிலுக்கு போகலாம், என்ன செய்யலாம், என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். என்றைக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயங்களில் நம்ம பரிகாரங்கள், நம்ம சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். சுபம். வாழ்க வளமுடன்.